வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு மிக சிறப்பாக துரிய தவத்தினை வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் அனைத்து நலன்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால் மெய் அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவே சரணம். நமது நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அத்துணை பெயருக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாது நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இது கவியரசு கண்ணதாசனின் வரிகள். இது காதல் பாடலா ஞான பாடலா? உணர்ந்து பாடினால் இரண்டுமே தான். மகாபாரதத்துல பாண்டவருக்காக கௌரவரிடம் கிருஷ்ணர் தூது சென்ற நிகழ்வை நினைவூட்டி இளங்கோவின் வர்ணனை எப்படி வருதுன்னு பாருங்க. பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நா என்ன நாவே, நாராயணா என்னா, நாராயணா என்னா, அதாவது நாராயணன் சென்று சொல்லாத நாராயணா என்னா, நான் என்ன நாவே. இந்த லைன் அந்த மாதிரி இளங்கோ கொண்டு போறாரு. சோ அது மாதிரி ஆக கவியரசர் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா சாதாரண காதல் பாடல் என்று நினைத்தால் சாதாரண காதல் பாடல் தான். தெய்வீகமான காதலான பக்தி ஞான பாடல் என்று நினைத்தால் அது பக்தி ஞான பாடல் தான். ஆக இப்ப பாருங்களேன், பக்திமானாக மாறுவது தெய்வீக அருளால் தான் சாத்தியமாகும். அதாவது பக்தி மார்க்கம் தான் ஞான மார்க்கத்துக்கு பேஸ் அப்படிங்கிறது. இதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்கவாசகர் உணர்ந்து உருகுகிறார் பாருங்க. சோ அது மாதிரி இப்ப நமக்கு அடிப்படை பக்தி மார்க்கமா இருந்தாலும் கூட நமக்கு மகரிஷி எந்த லெவல்ல அதை கொண்டு போறாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைப்பு உணர்ந்த அறம் அப்படிங்கிறது. இதுல எந்த உணர்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படையா ஒண்ணு என்ன சொல்லி வர்றாருன்னா, நம்ம குரு உணர்வு, உறவு, துறவு இந்த 3 சொற்களையும் நாம ஆன்மீக துறையில அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றோம் தானே அப்படிங்கிறாரு. உணர்வுக்கும் உறவுக்கும் ஓரளவு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவர் கீழ ஒரு பணியாள் இருக்கிறாரு. எதற்காக அந்த பணியாள் அங்கே வேலைக்கு சேர்ந்தார்? தனக்கு உணவு வேண்டும், அதற்கு ஊதியம் வேண்டும், அப்படித்தானே அவருடைய எண்ணம். அதுக்காக வேலை செய்யறாரு, வேலையாளா இருக்கிறாரு. இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதான் செய்யுது. இதுல இந்த உணர்வு திட்டமிட்ட முறையில் தான் இந்த தொடர்பு அமைந்துள்ளது. ஏன்னா உணர்வு அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எல்லையை வச்சிரும் அந்த இடத்துல. ஏன்னா சம்பளம் வேலை செய்யறோம், சம்பளம் கொடுக்குறாரு முதலாளி. உறவு அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்ல. இந்த உறவு என்ன அப்படின்னா, எஜமானுக்காக வேலை செய்கிறாரு இந்த வேலையாளு. வேலையாளர்களோட பணி எல்லாத்தையும் அவர் அதனால் வரக்கூடிய பயன்களை எல்லாமே அந்த எஜமான் அனுபவிச்சுறாரு. காலம் செல்ல செல்ல என்ன ஆகுது? அதே எஜமானுக்கு இந்த இது வேலையாள் செய்யக்கூடிய தன்மைகள் ஈர்க்கப்பட்டு எஜமானுடைய பணியாளுடைய உயிரோடையே இந்த எஜமானும் ஒன்றிடுறாரு. ஆக அங்கு உயிர் கலப்பு ஏற்படுறது. அன்பு கொள்றாரு. அவனுடைய அதாவது சுக துக்கங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு, சந்தோஷங்கள் இருக்கு, எல்லாத்திலும் கலந்துக்கிறாரு. அதற்கும் மேலாக அங்க பாத்தீங்கன்னா இந்த உறவுங்கிறது அந்த இடத்துல வந்துருது. ஆக பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு எஜமானியிடம் ஏற்பட்ட பிறகு ஆரம்பத்தில் உணர்வு மட்டும் இருந்த அந்த பணியாளரிடம் என்ன ஏற்படும் என்றால் அவனுக்கும் அதே உறவு ஏற்பட்டுரும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உணர்வு உறவுல ரெண்டையுமே ஒண்ணு தூக்கி சாப்பிடுறது. அப்ப உறவு என்பது உறைந்து போவது, தோய்வு என்றும் சொல்லலாம் அப்படிங்கிறார் குரு. அந்த தோய்வானது என்ன? 2 இருக்க வேண்டும். ஆக நாம் குருவை உணரும் போது அப்படின்னு பார்த்தா அவர்தான் நம்மை பிடித்துக் கொள்கிறார். ஏன்னா இப்ப நம்ம அனுபவத்துல மனவளக்கல்வியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதுதான் நமக்கு அனுபவபூர்வமா பாக்குறோம். எல்லாரும் சொல்லுவாங்க குரு தானே வருவாருன்னு.
அந்த அடிப்படையில வந்து குரு தான் நம்மள பிடிச்சுக்கிறாரு. அதே மாரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த இறை உணர்வும், அற உணர்வும் இந்த அறம் தான் இன்னைக்கு நமக்கு அடிப்படையான ஒரு உள்ள வாங்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இது வந்து 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இறை உணர்வும், அற உணர்வுங்கிறது 2மே இன்பத்திற்குரிய வழிகள் தான். இப்போ இறைவனானவன் துன்பம் தரலாமா? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாமளும் இறைவன் தான் அப்படின்னு ஒரு உணர்வு இப்ப வந்துட்டாலும் கூட, துன்பப்படும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கெல்லாம் இப்படிலாம் துன்பம் குடுக்குறாரு அப்படின்னு நினைக்க தான் செய்றோம். ஆனா உண்மையிலேயே அது துன்பம் இல்ல. நம்ம உணர்வதற்காக, உணர்ந்து திருந்துவதற்காக வந்த ஒரு காரணம் தான் அந்த துன்பம் அப்படிங்கிறார் குரு. ஒரு தடவை ஏற்படக்கூடியதை வைத்துக்கொண்டு, மீண்டும் அந்த துன்பம் வராது காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய செயல். அந்த இடத்துல தான் விழிப்புணர்வு அப்படிங்கிறது, அதுவும் அயராத விழிப்புணர்வு அப்படிங்கிறது. ஒரு நேரம் நம்ம பண்ணிட்டாங்க ஒரு கஷ்டம் வருது. அது திருப்பி வராம பார்த்துக்கிற அளவுல நம்ம வந்து நம்மள மனத பக்குவப்படுத்திக்கணும். ஆக, செயலிலே விளைவை காணும் இந்த ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொண்டால், அவ்வாறு வளர்த்துக் கொண்டதை எப்பொழுதும் வைத்துக் கொண்டால் இறைவனே நாம தான் அப்படிங்கிறார் குரு. மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு கண்டிப்பா அது நிலையாவே நின்றும். நமக்கு எந்த கஷ்டமே வராது அப்படிங்கிறது. அப்போ எ இப்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு செயல செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த செயலான விளைவு கண்டிப்பா வரத்தான் செய்யுது. அந்த விளைவு இறைவனுடைய கருணை அப்படிங்கிறார் குரு. இறைவனுடைய வரம் என்பதை உணர்கிற போது எப்பொழுதும் நம்ம மனசுல வந்து இறைநிலை உணர்வு கண்டிப்பா மாறவே செய்யாது. அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம செய்யற செயல் மூலமா பிறருக்கு நன்மை வரணும். இந்த இடத்துல தான் வந்து மகரிஷியினுடைய 2 வழக்கு பண்பாடு வருது. தீமை வரக்கூடாது அப்படிங்கிறது. இந்த சமுதாயத்துல நமக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பொருள்களை கொடுத்து தான் நம்ம சமுதாயம் நம்மள வாழ வச்சுட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த சமுதாயத்துக்கு நம்ம எந்த வகையிலயும் ஒரு துரும்ப அளவு கூட நமக்கு துன்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு குரு. அப்போ இந்த 2 நோக்கத்தோட செய்து வந்தால், தொடக்கத்தில் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆரம்பத்துல எப்பவுமே அப்படித்தானே இருக்கும் சில வேலைகள்லாம். பழக, பழக எளிமையாக செய்யணும் அப்படிங்கிறாரு குரு. அப்போ அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தன்மை நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சுச்சுன்னா, இறை உணர்வு வந்துடும். அற உணர்வும் வந்துரும் அப்படிங்கிறாரு. அப்போ இப்ப இன்னைக்கு உள்ள இந்த பிளேயர்ல கூட பாருங்களேன், 2 கை இணைந்த கைகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆக மகானின் 2 ஒழுக்க பண்பாட்டில் எல்லாமே அமைஞ்சிருது அதுல. இதை உணர நமக்கு என்ன செய்யணும்? எப்பவுமே வந்து ஒரு செக் பாயிண்ட் பிரேக்ங்கிற மாரி அயரா விழிப்பினோட இருந்தோம்ன்னு சொன்னா, நமக்கு இந்த 2 ஒழுக்க பண்பாடுடைய தன்மை எல்லாமே அமைஞ்சு போகும். அதே மாரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா குரு, இந்த அறத்த அவர் சொல்லும்போது, தவம் வந்து அதுல ஒண்ணு முக்கியமா கொண்டு வந்துறாரு. இப்போ ஞானிகள் தோன்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எல்லாருமே வந்து உலகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் வந்து ஞானிகள் தோன்றாங்க. அவங்க 2 வழிகள தான் எல்லா ஞானிகளுமே சொல்றாங்க. ஒண்ணு அறம், இன்னொன்னு தவம். தனி மனிதனையும், சமுதாயத்தையும் வளம் பெற செய்வதும், மகிழ்ச்சியில் வைப்பதும், அமைதியோடு வாழ செய்வதும் அறம், தவம். இப்ப நமக்கும் வந்து மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, தவ வாழ்க்கை வேணும் அப்படின்னா, ஒண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுதான். அற வாழ்க்கை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா தவம் வரும். தவம் வந்து ஆழமா செய்யும்போது, நமக்கு அற வாழ்க்கை கிட்டும் அப்படிங்கிறது. அதே போல அற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, அறம் என்னும் நெறி 3 உறுப்புகள் அப்படிங்கிறாரு குரு. அத எப்போ நம்ம கேள்விப்பட்டது தான். ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறது. அதுல இயற்கையாகவே வந்து அப்பப்ப நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள சமப்படுத்தி இன்பமா வாழ்றதுக்கு இந்த 3 சொல்றாரு இல்லையா? எண்ணலாம். எண்ணம், சொல், செயல். இந்த 3 ஒழுங்கா இருந்தாலே, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நமக்கு எந்த செயல் செஞ்சாலும் அது நன்மையில தான் போய் முடியும் அப்படிங்கிறது. அதே போல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சமுதாயம் அப்படின்னு வரும்போது நம்மள பொறுத்தவரையில நம்ம எப்படி உருவானோம் சமுதாயத்துல தான் உருவாக்கப்பட்டோம். அதனால தான் காக்கப்படுகிறோம். அதனால தான் வாழ்வளிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் தானே பண்ணிக்கிறோம். சோ அந்த வகையில சமுதாய உணர்வோட நம்ம வந்து இருக்கும்போது, இதுல மகரிஷி என்ன சொல்றாரு பாருங்களேன், "ஒரு பிடி உணவை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தால், அது எத்தனை மக்களின் உழைப்பால் நம் கைக்கு வந்துள்ளதுங்கிறது நமக்கு தெரியும்" அப்படிங்கிறாரு. அதுபோல நம்ம இந்த உடல் வளம், கல்வி, தொழில் திறம், செல்வாக்கு இங்கு எல்லாமே இந்த 4 நலமும் வளமும் ஓங்கும் வகையில் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, "தொண்டாற்றி இன்பம் காண்போம்ன்னு" சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த சமுதாய தொண்டு தான் வந்து நம்ம கடன திருப்பி அடைக்கிறதுக்கான கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறாரு. "கடன் தீர்ப்பும் கருத்தே கடமை எனும் சொல்லாக." கடன் பிளஸ் மை ஈக்குவல் டூ கடமைன்னு வழக்கில் வந்து பார்த்தீங்களா? ஆக கடமை அறமே முதல் அறம். அதை எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும். அதனை உள்ளுணர்ந்து ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறார் குரு. ரியலிசத்தோட நம்ம வந்து அத நம்ம வந்து செய்யணும். அந்த கடமைய ஆற்றணும் அப்படிங்கிறாரு. அதேபோல இன்னொரு இடத்துல பாருங்களேன், ம ம மகான் என்ன சொல்லி வர்றாருன்னா, மகானுடைய வரிகள், "அறம் என்றால் துன்பத்தை போக்கும் செய்கை. அதைக் காக்க ஆட்சி, மதம், பொருள் 3ஆச்சு. அறம் அதனை இயற்கை நிலை அறிந்து ஆற்ற அது மதமாம். அறியாதோர் தேவை மீறி அறம் பிறழ்ந்தால் தண்டனையால் திருத்தும் செய்கை ஆட்சி முறை பொருள் ஈட்டிக் காத்திட்டாலும் அறம் பொருளாதார முறை அனைத்தும் மக்கள் அமைதியோடு வாழ்வதற்கு தேவையாகும்" அப்படிங்கிறாரு மகரிஷி. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது
மகரிஷிய பொறுத்தவரையில இந்த அற வாழ்க்கைன்னு வர்றதுக்கு என்னெல்லாம் சொல்லு வர்றாருங்களே, உதாரணத்துக்கு ஒரு மனுஷர் வந்து என்ன பண்றாரு, நண்பர் இல்லத்துக்கு போறாரு, விருந்தினரா போறாரு. அங்க என்ன விருந்தாளியா போறாரு. அங்க அவருக்கு மாமிச உணவு, புலால் உணவு ரொம்ப அருமையா படைக்கிறாங்க. படைச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, "எனக்கு புலால் உணவு வேண்டான்னு" சொல்றாரு. விருந்தாளி என்ன சொல்றாரு, "அன்பு அதிகம் பார்த்தீங்களா? புலால் உணவை கண்டிப்பா நீங்க சாப்பிட தான் செய்யணும்" அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே அந்த விருந்தாளி என்ன செய்றாரு, இரு கைகளையும் கூப்பி, "எனக்கு வேண்டவே வேண்டாம்" அப்படிங்கிறாரு. "மன்னித்து விடுங்கள்" என்று தனது புலால் உண்ணாமையினுடைய உறுதிப்பாட்டை ரொம்ப விளக்க கைகூப்பி கேட்டு பார்க்கிறாரு. ஆனா மீண்டும் மீண்டும் என்ன பண்றாங்க, அவங்க வற்புறுத்துறாங்க. ஆக இந்த கைகூப்பி மறுக்கும் செயல் புலால் உண்ணாமையில் அவன் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை விளக்குகிறது. அந்த உறுதிப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த உறுதிப்பாடே உயிர்களிடம் அவன் கொண்டுள்ள கருணையால், அன்பால் விளைந்தது. இந்த இடத்துல என்ன வருது? அன்பும் கருணையும் கான்செப்ட் மகரிஷி சொல்லக்கூடியது. ஆக, இந்த கருணை உள்ளம் பெற்றவர்களிடம் எல்லா உயிர்களும் அன்பு பாராட்டும், தஞ்சம் அடையும். அப்ப இதுக்கு தான் இந்த குறள் என்ன ஒரு திருக்குறள் சொல்லுது பாருங்க. அதாவது "கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்" அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு தான் நம்ம மகானுடைய சொல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம். அத மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்களேன், அதாவது இந்த கீதையினுடைய தன்மைகள் வரும்போது ஒரு சின்ன அதுல ஒரு தினம் வருது. ஒரு ஒரு பூனை வந்து என்ன செய்யுது? ஞானம் பெறணும்னு விரும்புது. அதனால இனிமே நான் சைவமாக இருக்க வேணும்னு நினைக்குது. அப்போ ஒரு ஜெபமாலைய எடுத்துக்கிட்டு கண்கள மூடிக்கிட்டு ஜெபம் செய்யுது. அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு சத்தம் கேக்கு கண்கள திறந்து பார்க்குது. அங்க ஒரு எலி ஓடுறத கண்டது உடனே என்ன பண்ணுச்சு? ஜெபமாலைய விட்டு எறிஞ்சிட்டு அதன் மேல பாய்ஞ்சு அத பிடித்து திங்குது. இதெல்லாம் என்ன? என்னதான் வந்து அது ஞானம் பெற நினைச்சாலும் கூட அந்த பழக்கத்தினுடைய வலிமை முன்னாடி வந்து நின்றது. ஆக இப்படித்தான் வந்து மனிதன் வந்து என்ன செய்றான்? ஆசைக்கு அடிமையாகி, எத்தனை விளக்கங்கள் பெற்றாலும் தங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியாமல் துன்பப்படுகிறார்ங்கிறார் மகரிஷி. ஆக, அப்படி அந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்யுது? அரசியல்களை மறக்கிறான் அப்படிங்கிறாரு மகரிஷி. இப்போ இன்னும் அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதே தான் அரசியலுடைய தன்மைய மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு தான் வந்து வரக்கூடிய ஒரு சொல்கள சொல்றான். அதாவது ஒரு இடத்துல மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறத்தின் குழந்தையே மதம் என்கிறார் நம்ம குரு. இப்போ ப ப அறத்திலிருந்து பிறந்தது தான் மதம் அப்படிங்கிறாரு. அதாவது பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுக துக்க இயல்பினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து, உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் மனிதன் பெற்ற முதல் நாள் அறம் தோன்றிற்று. அப்ப அறம் எப்ப தோன்றுச்சு அப்படின்னு சொன்னாருன்னா, உலகத்திலுடைய உயிரினுடைய சுக துக்கங்களை உணர ஆரம்பிச்சுட்டாலே அன்னைக்கு தான் வந்து அறம் தோணுச்சு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இப்ப இப்படி இத அவர் சொல்லி வரும்போது "கரத்தின் குழந்தை மதன்னு" சொல்றாரு பார்த்தீங்களா? இப்போ அந்த அறம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தா, துற அதாவது இந்த துன்பங்கள் இருக்கு பிறர் துன்பம் நீக்க வேண்டும் என்ற கருணை பிறந்த உயிர்படும் துன்பத்தை நீக்குவதற்கு ஈகை என்று பெயர். ஆகையால் அந்த கருணையிலே ஈகை முதலில் தோன்றி, ஈகையிலிருந்து ஒழுக்கம் வந்தது என்கிறார் மகரிஷி. பிறருடைய அறிவாற்றல், உடல் உழைப்பு இவற்றை ஏற்றே எல்லோரும் வாழ வேண்டியிருப்பதால், அதாவது சமுதாயத்தினுடைய உழைப்பு நமக்கு கிடைக்குது அப்படிங்க. அதற்கு ஈடாக நாம் நமது அறிவாற்றலையும், உடல் உழைப்பையும் பிறருக்கு செலுத்திக் கொண்டே இருக்கும் நிலையை கடமை என்கிறோம். ஆக இந்த ஒழுக்கம் கடமைன்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்ந்தது தான் வந்து அதனுடைய ஒரு தொகுப்பு தான் அறம் என்கிறார் மகரிஷி. அவ்வாறு தோன்றிய அறம் பின்னால் வளர்ந்து, அதனை போதிக்கும் செயல் மதமாயிற்று. இந்த மதம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அறத்தினுடைய குழந்தை தான் மதம் அப்படிங்கிறதுக்கு, இந்த அறம் வளர்ந்துச்சு. இந்த அறத்த போதிக்கிறதுக்கு என்னாச்சு? மதம் தோன்றிருச்சு. அப்ப அந்த நெறிகளின் தொகுப்பு தான் மதம் எனப்பட்டது. பின்னர் அதை வளர்த்தோர் பெயராலும், திருத்தியோர் பெயராலும் பல மதங்களாக மாறின. அறம் தந்ததே இல்லை. யாவரும் ஓரினம், எல்லோரும் ஓர்குலம் என்ற உணர்வு மட்டுமே மிஞ்சும் அப்படிங்கிறாரு குரு. அது மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த அன்புன்னு ஒண்ணு சொல்லக்கூடிய காலகட்டத்தில, மனித குலத்து துன்பத்திற்கு காரணமே ஆழமான உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல், மேம்போக்கான, பொய்யான, போலியான கற்பனை மற்றும் கதைகளில் நம்பிக்கை கொண்டு, அவற்றை நிஜமாக துணிந்து செயல்படுவதுதான். அது மட்டும் இல்லாம, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் துணிவில்லாமை அல்லது அச்சம் தான் அப்படிங்கிறாரு மகரிஷி. இப்போ அதுபோல இன்னொரு இடத்துல கூட என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, இப்ப இந்த விஞ்ஞான அறிவு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில இன்பம் விளைவிக்கக்கூடியது தான் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சுட்டு இருக்கோம். பொறுப்புடைய தலைவரெல்லாம் மகரிஷி சொல்றாரு இல்லையா? "உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் வாழ்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்" அப்படிங்கிறாரு. அப்போ இந்த பொறுப்புடைய தலைவரெல்லாம் மெய்ஞானம் பெற வேணும்னா, இந்த உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெறணும். அதுக்கு அடிப்படை தான் வந்து அகத்தவம் அப்படிங்கிறது. அப்ப அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல பாருங்களேன், அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. சிவம் அது இருப்பு நிலை. மலர்ந்த அன்பு அது இயக்க நிலை. அதுவே அறம். எனவே அன்பு இருந்தால் அங்கே அறம் ஓங்கும். "அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது." அப்படித்தானே குறள் சொல்லுது திருக்குறளு. அதுபோல இன்னொரு இடத்துல பாருங்க. அதாவது இந்த அறநெறிகள் பற்றி திருமூலர் என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது என்ன சொல்றாருன்னா, தானம் அப்படிங்கிறாரு. அதாவது எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிடணும். ஆசையோடு அகப்பட்டதை அப்படியே உண்டு விடாதீர்கள். காக்கை கூட கரைந்து கரைந்து பிற காகங்களையும் அழைத்து கொடுத்து உண்கிறது. மேலும் சான்றோர்களின் தேவைகளுக்கு உதவுதல் சிறந்த தானமாக கருதப்படுது அப்படிங்கிறாரு. அடுத்தாப்புல இந்த அறத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அறம் செய்பவர்களுக்கே கடவுள் கருணை செய்வார். எப்படின்னா, பசுவுக்கு ஒரு பிடி புல், பிச்சைக்காரனுக்கு ஒரு பிடி சோறு, யாரிடத்திலும் இனிமையாக பேசுதல், இவை எல்லோருக்கும் சுலபம் தானே. ஏழைகளுக்கு கொடுத்தாலே அறம் வழி வழியாக வரும். அதாவது இந்த வினை இருக்கு பார்த்தீங்களா? வினை கழிக்கிறதுக்கே வந்து அரசியல் கண்டிப்பா வேணுங்கிறாரு மகரிஷி. அப்போ அந்த வினையை நீக்கிக் கொள்ள சந்ததியினருக்கு கருத்துடராக செல்லாமல் இருக்க தவமும், அறமும் வேண்டும் அப்படிங்கிறாரு திருமூலரே. அப்போ அரசியல் செய்பவர்களுக்கு இறைவன் கருணை செய்வார். இலையைக் கொண்டு இறைவனை வணங்கலாம். மிக எளிது என்கிறார் திருமூலர். அது மாதிரி நம்ம குரு வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அரசியல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமே ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த ஓதி உணர்தல், உணர்ந்து ஓதுதல் அப்படிங்கிற பாயிண்ட் கூட நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். கல்வியினுடைய இரு பயன்கள பத்தி அது 2 தான் வந்து வருது அப்படிங்குது. இதுல இந்த உள்ளுணர்வு மூலம் பெறக்கூடிய கல்வி தான் வந்து நம்மளுடைய மனவளக்கலை. அப்போ இத 2யும் மனதில வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், ஓதி உணருதல், உணர்ந்து ஓதுதல் இந்த 2க்குள்ள வித்தியாசத்த நல்லா உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உள்ளுணர்வின் மூலம் பெறும் கல்வியே பல மடங்கு உயர்ந்தது அப்படிங்கிறார் குரு. ஆக அகத்த நம்ம குரு குடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அந்த தவத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். தவத்தில் சிறந்த சாதனையாளர்களுக்கு உள்ளுணர்வு ஆற்றல், இன்ட்யூஷன் நாலேட்ஜ் இயல்பாகவே உண்டாகும் அப்படிங்கிறாரு. அதனால் யார் யாரோ எந்தெந்த இடத்திலோ சிந்தித்து கடைபிடிக்க வேண்டிய உண்மைகள் எல்லாம் நமக்கு உள்ளுணர்வாக வரும். அங்கே அறமும் உணரப்படும் என்கிறார் மகரிஷி. அது மாதிரி இப்ப அந்த அறம்பொருள் இன்பம் வீடுன்னு வரக்கூடிய காலகட்டத்துல என்ன வருது பாருங்களேன். இந்த உண்மைய அறம்பொருள் இன்ப வீடுன்னு மனசுல வச்சுக்கிட்டானாலே, அங்க இறை வழிபாடு, இறை உணர்வு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதாவது இயற்கை என்பதுதான் தெய்வம். இது நமக்கு தெரியும். இப்ப நம்ம மன வளக்கலைக்கு வந்த பிறகு அதுவே உண்மை. அந்த நிலையை பெருமையை உணரும் அளவிற்கு மனிதன் தனது நிலையை உயர்த்திக் கொள்கிறான். அடுத்தாப்புல உயிர் வழிபாட்டின் மூலம் உயிர் வழிபாடுங்கிறது என்ன? எல்லா உயிர்களும் உடைய தன்மைகளை நம்ம அன்பா பார்க்கிறது. எல்லா உயிரையுமே ஒரே உயிரா பார்த்து நினைச்சோம்னு சொன்னா, அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் தொகுப்பு என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாகிறது. ஆக இந்த 2ம் தான் வந்து அறம் என்றும் வீடு பெறும்னு சொல்றாரு நம்ம குரு. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைகள் என்ன எல்லா பார்த்தீங்களா, இயற்கையா நம்ம வந்து உணர்ந்துட்டாலே போதும். அங்கேயே வந்து நமக்கு இந்த அற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுபோல தனக்கும், பிறர்க்கும், தற்காலத்திற்கும், பிற்காலத்திற்கும், அறிவிற்கும், உடல் உணர்ச்சிகளுக்கும் துன்பம் போக்கும் துன்பம் போக்கி வாழும் சீர்மைதான் அறம் அப்படிங்கிறார் குரு. ஆக, அப்ப அந்த அருள் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அருள் இருந்தாலே, அதற்கான வந்து ரிசல்ட் எப்படி வந்து நிக்கும்னா, அறம் செய்யக்கூடிய தன்மையில வந்து நிக்குங்கிறார் குரு. அது மாதிரி இன்னும் ஒரு இடத்துல பாருங்க. ஒரே ஒரு இடத்துல சொல்லி முடியுமா? நிறைவு பகுதிக்கு வந்துட்டுருக்கோம். அ அறம்ன்னு சொல்லக்கூடிய தன்மைய வந்து எப்படி நம்ம உணர்றோம் அப்படிங்கிறதுக்கு, இந்த நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது தான். அதாவது இறை உணர்வும், அறநெறியும் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இறைவனும் உணர்வும் ஒன்றே அப்படிங்கிறது தான். அதாவது இந்த உணர்வுன்னு வந்துட்டாலே அறிவு, அறிவுன்னு வந்துட்டாலே வந்து அறம். அப்ப அறமும், அறிவும் ஒன்றுதான். இந்த 2க்கும் மாற்று பெயரு இறைவன்னு வச்சுக்கலாம். மெய்ப்பொருள்னு வச்சுக்கலாம். இப்போ மெய்ப்பொருள் என்பது பேராதார பெருவழி. அதுவே பிரம்மம், தெய்வம், கடவுள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மகரிஷி சொல்றதும் அப்படித்தானே. அவருடைய ஆராய்ச்சியில வந்து ஒரு தெளிந்த முடிவெடுத்த தன்மை தான் இது. அறிவே தான் தெய்வம் அப்படிங்கிறது. பெருவெளியில் அசைவு நிலையே அணு. இது அவர் கண்ட ஆராய்ச்சி. அணு என்ற மெய்ப்பொருள் நிகழ்ச்சியே அன்றி, அது ஒரு தனி பொருள் அல்ல அப்படிங்கிறாரு. அணு என்ற நிகழ்ச்சியில் இருந்து தோன்றும் தொடர் நிகழ்ச்சிகளே உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற ஐவகையும் இவை அனைத்தையும் உணர்ந்து கொள்ளும் அறிவும் ஆகும். அந்த அறிவுதான் அறம். ஆக அறம் என்றாலே மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் என்கிற அறத்தை உணர நம்ம செய்ய வேண்டியது என்ன? தவமும், தற்சோனையும். தற்சோதனை இந்த 2 இருந்தாலே நமக்கு இந்த அற உணர்வு என்ன அறம் என்னங்கிறது நம்ம தெளிவா அப்படிங்கிறது. இப்ப வீரத்துறவி விவேகானந்தர் கூட என்ன சொல்றாரு பாருங்களேன். அவர் என்ன சொல்லக்கூடியது என்ன தன்மை அப்படின்னா, "காற்றுளவுதே தூற்றிக்கொள் சோம்பல் உதவாது." இதுல வந்து மகான் சொல்லக்கூடிய வந்து
தன்முனைப்பை பத்தி சொல்லக்கூடியதான் விவேகானந்தர் சொல்றாரு. பொறாமையையும் ஆணவத்தையும் பற்றிய கருத்தை எல்லாம் ஒரே அடியாக தூர எறிந்துவிடு. முழு வலிமையோடு செயல்புரிவதற்கான ஆர்வத்துடன் செயல்களத்திற்கு வா. அப்படி என்றால் உனக்கு கவலையே இல்லை. அதற்கேற்ற மாரி இறைவன் வழிகாட்டுவான். அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உணர்ச்சி நிலை அப்படிங்கிறதுக்கு பரபரப்புன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதையும் விவேகானந்தர் என்ன சொல்றாரு பாருங்க. எதனையும் பரபரப்புடன் செய்வது கூடாது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி. இந்த 3ம் வெற்றிக்கு இன்றியமையாதவை. அனைத்திற்கும் மேலாக அன்பு தேவை அப்படிங்கிறாரு. அதேபோல இன்னொரு இடத்துல அழகா அழகா சொல்றாரு. அதாவது தன்னை அடக்கப் பழகியவன் வெளியே உள்ள எதற்கும் வசப்பட மாட்டான். அவனுக்கு அதன்பின் அடிமைத்தனம் இல்லை. அவனது மனம் விடுதலை பெற்று விட்டது. அத்தகையவனே உலகத்தில் நன்றாக வாழும் தகுதி பெற்றவன். மனம் அமைதி மிகுந்து மனதின் சஞ்சலம் குறையும் அளவிற்கு அன்பு வளரும். நமது செயலும் முன்னை விட சிறக்கும் என்கிறார் விவேகானந்தர். ஆக தன்முனைப்பு போனால் நன்முனைப்பு வரும் அப்படிங்கிறார் நம்ம குரு மகிழ்ச்சி. அதுபோல இந்த சுவாமி பரமானந்தர் ஒரு சின்ன செய்தி சொல்றாரு பாருங்களேன். அதாவது நமது செயல்களின் பலன்களை பெறுவதற்காக பொறுமை இழந்து தவிக்க கூடாது அப்படிங்கிறார். சரியான பருவத்துல பழம் பழுப்பது போன்று உரிய நேரம் வரும்போது பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம செயல்கள் என்ன எல்லாமே வந்து பொறுமையா இருந்து செய்வோம். செய்யும்போது நமக்கான ரிசல்ட் வந்து நல்லபடியா கிடைக்கும். அதே போல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மகரிஷி சொல்லக்கூடியதுதான், அதாவது அதிக முயற்சி முயற்சி கண்டிப்பா தேவை. அதிக முயற்சி, உறுதி, செயலில் சிரத்தை. இதை வந்து எல்லாம் இந்த 3 இருந்துன்னு சொன்னா, கண்டிப்பா எதனாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். அதற்கு ஒரு அடிப்படை என்ன கேட்டீங்கன்னா, மனவளக்கலை பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது உண்மை. அதுபோல இன்னும் பாருங்க, நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம். அந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து அறத்தினுடைய தன்மைகள் நெறைய இருக்கு. இப்போ நம்ம பொதுவா வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பாருங்க. இப்ப நாமே வந்து, "நான் ஏன் பிறந்தேன்?" இந்த கேள்விய நம்ம என்னைக்காச்சும் கேட்டுருக்கோமா? கேட்டதே இல்ல. நான் பிறந்தேன் என்னும் கேள்வி என்ன ஆகுது அப்படின்னா, மகரிஷி நான் யாருன்னு கேட்டாரு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வாழ்க்கையில் பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது மகரிஷி குடுத்தது தான். அதே மாரி இப்போ நமக்கு வாழ்வில் பல மர்மம் இத தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளுக்கு அங்க இது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அது அவுந்துரும். பல ஞானிகளும் இக்கேள்வியை தங்களுக்குள்ளாவே கேட்டுக்கொண்டு தான் ஞானத்தின் கதவுகளை திறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாப்புல. இப்ப நான் ஒரு லைன் கூட இருக்கும். "நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய்ங்கிற" வாசகங்கள்லாம் இருக்கு. ஆக நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? இறையுணர்வு பெறுதல் அப்படிங்கிறாரு மகரிஷி. அது மாதிரி அ இது இன்னொன்னு பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கடமைகள் தான் அவரு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாரு. "கடமைகளை எல்லாம் விடாமல் செய்து வா. உள்ளத்தை இறைவனிடம் இருத்து, மனைவி மக்கள், தந்தை, தாய் அனைவருடனும் சேர்ந்து வாழ். அவர்களுக்கு தொண்டுகள் செய்." தர வாழ்க்கையே என்ன அப்படின்னா தொண்டுகள் தான். ஆக கடமைகளை விருப்பு வெறுப்பின்றி பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே மாரி இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வாசகம் உங்க குரு சொல்லியிருக்காரு. உணர்ந்து செய்யணும் அப்படிங்கிறாரு. உணர்ந்து செய்யக்கூடிய தன்மையில பார்த்தீங்கன்னா, மனவளக்கலைய பொறுத்தவரையிலும் மனவளக்கலையினுடைய கடமை என்ன அப்படின்னு செய்யும் அப்படின்னா, கடநிலையில் உள்ளோரும் கடை தேறுவதற்கு உதவி செய்யணும். அதுதான் மனவளக்கலை பயிற்சி அப்படிங்கிறாரு. இப்ப இந்த நம்ம இதுல அடுத்த பாயிண்ட் பஞ்சபூத நவகிரக தத்துவத்துல அந்த உணர்ந்துன்னு வார்த்தைகள் வரும்போது, அது ஒரு ஒரு இடத்துல அடிக்கடி இந்த உணர்ந்து, உணர்ந்து, உணர்ந்துங்கிற வாசகம் வரும். இப்ப அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது சொல்லுவோமே, இப்ப திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டவருக்கு தான் வந்து அந்த இனிப்புனா என்னன்னு தெரியும். சாப்பிடாதவருக்கு அது தெரியாது. இப்ப அந்த உணர்வு பூர்வம்ங்கிறது என்னது? நிஜமாவே அனுபவிக்கும்போது தான் வரும். அந்த அனுபவம் ஞாபகத்துக்கு வரும். அதே மாரி திருவாசகத்துல உள்ள ஒண்ணு சொல்லுது பாருங்களேன். இப்ப நெருப்பு ஒண்ணு எடுத்துக்குருவோம். அது என்ன செய்யுது? நெருப்பினுடைய வெளிச்சம் தன்னையும் வெளிப்படுத்தும். வெளிப்புறத்தையும் வெளிப்படுத்தும். ஆக மனவளக்கலை நண்பர்களே நாமும் வந்து என்ன செய்யணும்? நம்மளும் உயரணும். நம்மள சுத்தி உள்ளவங்களும் உயர்த்தணும் அப்டின்ட்டு. இப்ப இறுதியாக வந்து ஒரே ஒரு சின்ன இது ஒரு 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 உதாரணம் கூட சொல்லிக்கலாம். பஞ்சபூத நவகிரகத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லாத்தையுமே உணர்ந்து பண்ணணும், உணர்ந்து பண்ண சொல்லக்கூடிய காலகட்டத்துல, இந்த 9 நவகிரகங்கள எங்க பாருங்களேன், எல்லா கிரகங்களையும் கூட நம்ம கூட மறந்துருவோம். இந்த சனிக்கு இது வந்து சமீபத்தில பேராசிரியர் சொன்ன ஒரு கருத்து. அந்த சனி கிரகத்த மட்டும் பாருங்களேன், மறக்கவே மாட்டோம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்னாங்க பாருங்க. அதாவது பார்வதி என்ன பண்ணாங்களாம், ஒரு வீட கட்டிட்டு ஒரு பரமேஸ்வரனே போய் பால் காய்ச்சி கலைச்சாப்லாம். பரமேஸ்வரன் பார்த்துட்டு, "என்ன நீ பால் காய்ச்சுற டைம இப்படி சனி நேரத்துல வச்சிருக்க?" அப்படின்னு சொன்னாப்புல. உடனே சொன்னாப்புலாம், "அப்போ ஒண்ணு பண்ணுங்க. என்ன இது உங்கள மிஞ்சுறதா? சனி பகவான உங்களால மடக்க முடியாதா?" அப்படின்னாப்புலயாம். அப்ப சொன்னாப்புலயாம், "ஒண்ணு பண்ணுங்க.
நீங்க நேரா போய் சனி பகவான பார்த்து, அவர கொஞ்ச நேரம் நிக்க வச்சுருங்க. நான் பால காய்ச்சி முடிச்சோனே அவர அனுப்பிச்சு விடுங்க அப்டின்னாப்லயாம். அப்போ உடனே சரி அப்டின்னு சொல்லிட்டு என்ன மனைவியாச்சே, இவரு நடந்து போறாரா, எதுக்க வந்து சனி பகவான் வந்துகிட்டு இருந்தாராம் கரெக்ட்டா அந்த டைமுக்கு. வந்த உடனே சனி பகவான், பெருமானே யார் வந்தாருன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமா வணங்கிட்டு, உடனே கேட்கிறாப்லயாம். உடனே இவரு என்ன சொல்றாரு, ஈஸ்வரன் வந்து, "நீ ஒண்ணு பண்ணு. கொஞ்ச நேரம் இங்க நின்னுகிட்டே இரேன். எனக்காக வேண்டி கொஞ்ச நேரம் பொறுத்து போவோமே" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன உத்தரவு தான்" அப்படின்னு சொன்னாப்லயாம். உடனே அந்த டைம்ல அந்த கேப்ல சனி பகவான் சொன்னாராமா, சிவபெருமான பார்த்து, "இங்க பாருங்களேன், உங்க ஆட்டத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னாப்லயாம். இதுக்கிடையில ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, நீங்க வந்து போய் பார்வதி சொல்றாங்க, "நீங்க போய் சனி பகவான பார்க்கும்போது, அவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், நீங்க சொல்றத கேட்காம வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, உங்க உடுக்கைய அடிச்சுருங்க. அந்த சத்தத்த கேட்டவுடனே நான் என்ன செய்றேன், வீட்ட இடிச்சு போட்டுறேன்" அப்படின்னாப்லயாம். அப்படி இல்லாம 2 நிமிஷம் கழிச்சு வரக்கூடிய சூழ்நிலை உங்க சத்தம் வரலன்னு சொன்னா, நான் வந்து பால காய்ச்சிட்டு ரொம்ப சுமங்கலியா இருக்கிறேன் அப்படின்னாப்லயாம். இங்க நடந்தது என்ன அப்படின்னா, இப்ப பேசிட்டு இருக்காங்க சனி பகவானும், ஈஸ்வரனும். அப்போ ஈஸ்வரன் சொல்றாரு, "ஆஹா! உங்க ஆட்டத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா? நானாச்சு இப்ப ஆடிடுறேன்" அப்படின்னு சொன்னாப்லயாம். உடனே அவர் ஆடுன உடனே என்ன ஆயி போச்சு, அங்க தான் உடுக்கையும் சேர்ந்து இருக்கு. மடமடன்னு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்ட உடனே அங்க பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, வீட இடிச்சு போட்டாங்க. இங்கருந்து போறாப்புல சிவபெருமான், "என்ன நான் தான் நீ சொன்ன மாரி அவன நிறுத்தி வச்சிருந்தேனே, எங்க நிறுத்தி வச்சீங்க? உங்க சத்தம் கேட்டோனே நான் அதான் இடிச்சு போட்டேன்" அப்படின்னாப்புல. அது மாதிரி இந்த சனி கிரகத்தினுடைய தன்மைகளை நம்ம வந்து உணர்ந்து நம்ம பஞ்சபூத நவகிரகம் செய்யும்போது, நமக்கு இந்த அற உணர்வு கண்டிப்பா வந்து நமக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில, அறத்தை வந்து உணர்வதற்கு ஏற்ற வழி வந்து மனவளக்கலை. இதை உலகமெங்கும் பரப்ப நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்று கூறி, இந்த அருமையான ஒரு வாய்ப்பளித்த நம்ம நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும், இதுவரை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த ஒரு சிறிய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா.